வசனமும் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டாடுகிற பிரசனமும் உள்ள அவருடைய வீடு. இந்த ஆலயம் கர்த்தருடைய பிரசன்னம் கொடுக்கப்படுற இடம், கர்த்தருடைய பிரசன்னம். வெளியே உட்கார்ந்து இருக்கிறவர்கள் பாருங்கள், நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற இடம் இப்படித்தான் இருந்தது. இந்த வீடு வெளியே டிசம்பர் எப்படி இருந்தது? 2024 டிசம்பர் இரவு வரைக்கும் இதுதான் இந்த ஆலயத்துடைய யோசித்து பாருங்க. நம்ம வீடு இதே மாதிரி கணக்கால் முழங்கால் அளவுக்கு தண்ணி நினைச்சுனா, எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் அடி வாங்கச்சுனா, வருஷம் வருஷம் இப்படி தண்ணியை எடுத்து வெளியே ஊற்றிட்டு எத்தனை நாள் சமாளிப்போம்? யோசிச்சு பாருங்க. இல்ல பொறுமையா பார்த்துக்கோ. இப்போ இல்ல, இப்போ என்ன செய்வோம்? கடன் வாங்கியாவது செத்து பிடிப்போம். எப்படி செய்வோம்? கடன் வாங்கியாவது. நான் கடன் வாங்க மாட்டேன். ஆனா நமக்கு இருந்தா அந்த நிலைமையை டாலரேட், ஏழையாவது விட்டு ஏழையாவது செஞ்சு நான் இருக்கிற வீடு அனுபவம். நம்ம இருக்கிற வீடு நிச்சயம் அவ்வளவு வாழ இருக்கும்போது ஆகாரத்தை கர்த்தர் அப்பத்தை ஏழைகளுக்கு இந்த வீடு பாழாய் கிடக்கும். எவ்வளவு தேவை இருக்கு தெரியுமா? இந்த வீட்டுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? சபையிலே பெருமை பாராட்டுவதற்காக மழையும் இருக்கு. நிறைய பேரோட அதிகமா நான் தான் விதைத்திருக்கேன். வார்த்தையும் விதைத்திருக்கிறேன், பொருளாதாரத்தில் விதைத்திருக்கிறேன். நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். God has given the potential. இங்கதான் வார்த்தையை பெற்றுக்கொள்றோம், இங்கதான் நன்மை பெற்றுக்கொள்றோம். இதான் பெட்டி இருக்கிற இடம். எத்தனை பேருக்கு கர்த்தரை விதைக்கும்படி விதையை கொடுத்திருக்கிறார். எனக்கு பேரப்பிள்ளைக்கு சத்துக்கள் இதுக்கப்புறம் இல்லையா? ஒருவேளை ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா அதனால பேரப்பிள்ளைக்கு இந்த வீடு பாழாய் கிடக்கு. கர்த்தரை ஆராதிக்கிற வீடு பாழாய் கிடக்கு. அந்த ஆலயத்தை கட்டு காலம் இன்னும் வரவில்லை. இது 1 2 கொடுக்கும் 2 இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும்